Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard workbook max page number 12 இருக்கிற term 1 portionல chapter 3 ratio and proportion worksheet number 4 பார்க்க போகிறோம். First Roman number multiple choice questions. First sum, ratio of shaded to non-shaded squares given below is dash. அதாவது ratio கேட்குறாங்க shaded to non-shaded square. ஸோ இதில் shaded to the non-shaded squares. Ratio of shaded to non-shaded squares. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேடடுக்கும் நான் ஷேடடுக்கும் ரேஷியோ எழுதணும். இதில் ஷேடட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. 6 வந்து ஷேடட், நான் ஷேடட் வந்து 3. ஸோ 6:3 வருமா? ஃபஸ்ட்டு ஷேடட் எழுதிட்டு அப்புறம் தான் நான் ஷேடட் எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6:3 வந்து எப்படி நம்ம எழுதலாம்? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா? அப்போ 2 டேபிளில் ரெண்டுமே கேன்சல் ஆகும். அப்போ 6/3 எழுதிங்கன்னா 2 3s are 6, sorry 3 table, 3 2s are 6, 3 1s are 3. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 is the answer. இது cancellation பண்ணால். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. ஓகே, இதை cancellation பண்ணால் 2:1. Next second sum, the ratio of girls to boys is 3:4. Ratio of girls to boys 3:4. Then ratio of boys to girls என்னவா இருக்கும்? அப்படியே இதை மாற்றி எழுத வேண்டியதான். இது கேர்ள்ஸ் டு பாய்ஸுங்கிறதுனால கேர்ள்ஸ் வந்து 3 part, பாய்ஸ் வந்து 4 part. அப்போ 3:4ன்னு எழுதியிருக்காங்க. இது அப்படியே மாற்றி எழுதணும். பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னால் பாய்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு கேர்ள்ஸ், அப்போ 4:3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம், working time at the office of a man is represented by the shaded portion in a 24-hour clock. Then the ratio of working hours to non-working hours is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நான் இதுக்கு எழுத மறந்துட்டேன். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வருதோ அதை நான் எழுதுகிறேன், நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சாரி, ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை எழுத நான் மறந்துட்டேன். ஓகே, டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒர்க்கிங் டைம் அட் த ஆஃபீஸ் ஆஃப் அ மேன் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஷேடட் போர்ஷன். அதாவது ஒரு 24 ஹார்ஸில் வந்து கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து 6 hour 12 hour 8 hour 18 hour 24 hourனு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷேடட் போர்ஷன் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸாக. அப்போ மேன் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறான் ஒரு நாளைக்கு ஆஃபீஸில்? 6 hours. ஸோ ஒர்க்கிங் டைம் அட் த ஆஃபீஸ் ஆஃப் அ மேன் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஷேடட் போர்ஷன் 6 hours. ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து 6 hours. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தென் த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் டு நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஒர்க்கிங் ரேஷியோ எழுதணும், ஒர்க்கிங் ஹார்ஸ் டு நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ நான் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ டோட்டலாக 24 ஹார்ஸில் 6 போர்ஷனாக டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். கரெக்டாக? அப்போ எத்தனை மணி நேரம் வேலை பண்ணல? 18 வந்து நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். அப்போது இது தான் நம்ம ரேஷியோவில் எழுதணும். 6:18 தான் ஆன்சர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா? 6 1s are 6, 6 3s are 18. ஸோ 1:3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை 6:18 இருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான். இல்லை 1:3 இருந்தாலும் அதுதான் கரெக்ட். ஓகே, இப்போ வந்து இதை ஒர்க்கிங் ஹார்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ கரெக்டாக தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டேரெக்டாக வந்து ரேஷியோவில் இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. அதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரேஷியோவில் எழுதணும். ஸோ இது வந்து 1 வேர்டுங்கிறதுனால ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படியே பண்ணிட்டோம். ஓகே, இதுவே 2 மார்க்ஸ்லாம் கேட்டால் இப்படி டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரேஷியோவில் எழுதிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரேஷியோவில் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், ரேஷியோ ஆஃப் 50 km to 500 meter. ஸோ 50 km-க்கும் 500 மீட்டருக்கும் வந்து ரேஷியோ எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோனாலே கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட், சேம் கைண்ட், ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருந்தால் மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். அப்போ இதை வந்து மீட்டருக்கு மாற்றிக்கலாம், இல்லை இதை கிலோமீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இதையே மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் இல்லையா? அப்போ 5 km என்னது? 5 into 1000 which is equal to 5000 மீட்டர். இப்போ இதுவும் மீட்டர்னால நம்ம வந்து ஈஸியாக வந்து ரேஷியோக்கு எழுதலாம். எப்படி எழுதலாம்? 5000 to 500. நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணி தான் எழுதணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 5000/500ங்கும் போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? சாரி, இது வந்து 5 km இல்லை 50 km. அப்போ இங்கே 50 வரும், அப்போ இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும், இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும், இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 50,000. 50 into 1000 வந்து 50,000. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 500/5 பண்ணிங்கன்னா 5 1s are 5, 5 1s are 5, 100. ஸோ என்ன வந்திருக்கு? 100/1. அப்போ நம்ம இந்த ரேஷியோவில் எழுதும் போது 100:1 எழுதணும், 1:100ன்னு வரக்கூடாது. this is to thisன்னு கொடுத்தா இதுதான் ஃபஸ்ட்டு வரணும், இதுதான் நெக்ஸ்ட் வரணும். ஸோ 100:1 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
So option C is the correct answer. Okay. Next வந்து fifth sum. Ratio of 1 hour to 1 day is dash. So 1 hourக்கும் 1 டேக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து இதை வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது, பட் இதை வந்து ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1 day is equal to என்னது 24 hours. இப்போ ரேஷியோ ஆஃப் 1 hour to 24 hour என்ன வரும்? 1:24. இது ரெண்டுமே கேன்சல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்த்துடலாம். Divide 55 papers between Geeta and Kala in the ratio 7:4. Then share of Geeta and Kala is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 55 பேப்பர்ஸை வந்து கீதா அண்ட் கலாங்கிற ரெண்டு பேருக்கு வந்து இந்த ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்குறாங்களா. இதுவே வந்து ஈக்குவல் ரேஷியோன்னா நம்ம ஈக்குவலாக பிரிச்சிடலாம் 55. ஆனால் 7 பார்ட் வந்து கீதாக்கும் 4 பார்ட் தான் கலாக்கு. அப்போ எப்படி ஈக்குவல் அந்த ஷேர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் எப்படி போகணுன்னு பாருங்கள். டோட்டல் பார்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். டோட்டல் பார்ட் அந்த பேப்பரை வந்து டோட்டலாக எவ்வளோ பார்ட் இருக்குது. ஸோ 7 + 4 பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பார்ட் வந்து 11. ஸோ இந்த 11 பார்ட்டில் வந்து 7 பார்ட் வந்து கீதாக்கும் 4 பார்ட் வந்து கலாக்கு. ஏன்னா கீதா தான் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கீதாக்கு. அப்போது கீதாஸ் பார்ட் வந்து என்ன வரும்? 7 பார்ட் அவுட் ஆஃப் 11. ஸோ டோட்டலாக வந்து 55 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஞாபகம் இருக்கா இந்த மெத்தட்லாம்? ஸோ 11 1s are 11, 11 5s are 55. ஸோ 7 × 55 என்ன வரும்? 7 5s are வந்து 35. ஸோ கீதாவோட ஷேர் வந்து 35 வருது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 35 தான் ஃபஸ்ட்டு கீதா. நெக்ஸ்ட்டு இருந்தாலும் நம்ம கலாவோட ஷேரும் கண்டுபிடிச்சிடலாம். கலாவோடது எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக வந்து 55 இருக்குது. அதில் வந்து கீதா அது மைனஸ் பண்ணிவிட்டு அதுதான் வந்து கலாது. இல்லைனா கலாவது இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இங்கே வந்து 4ன்னு வரும். 4/11 × 55. அப்போ 11 1s are 11 5s are 55. ஸோ 4 5s are வந்து 20 வரும். ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு 7th சம் பார்த்துடலாம். விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 12:18. அதாவது இதுக்கு வந்து எது ஈக்குவலண்ட்டாக கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலன்னா என்னென்னு தெரியும் இல்லையா? இது ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட சேம் நம்பரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை டிவைட் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். 12/18 வந்து 6/9 வருமா கேன்சல் பண்ணால் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12/18 இது வந்து இதோட குறைஞ்சிருக்கு. அப்போ டிவைட் தான் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து 6 டேபிளில் பண்ணால் 2s வரும், 3s வரும். 2/3 தான் ஆன்சர் வரணும். இருந்தாலும் எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2/3 தான் நமக்கு வந்திருக்கு இதை கேன்சல் பண்ணால். அதாவது இதை வந்து 6ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஒன்று டிவைட் பண்ணணும் சேம் டேபிளால், இல்லை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு 2/3 வருது. இதனால் இதுவும் செக் பண்ணிடுவோம். 16/24 வராது கண்டிப்பாக. கரெக்டாக? ஏன்னா இதை வந்து கேன்சல் பண்ணால் 12/18 வர முடியாது. ஸோ வர முடியாது. ஸோ இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஒன்று மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆப்ஷன் வரணும், இல்லை டிவைட் பண்ணால் இந்த ஆப்ஷன் வரணும். ஓகே. நெக்ஸ்ட்டு 8th சம். டு ப்ரிப்பேர் பொங்கல் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ரைஸ் இஸ் 3:1. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ரைஸ். அப்போ இதுதான் என்னது? வாட்டர், இது வந்து ரைஸ். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. இஃப் 4 tumblers ரைஸ் இஸ் யூஸ்ட் தென் ஹவு மச் வாட்டர் இஸ் நீடட். ஒரு கப்பு ரைஸுக்கு 3 கப் தண்ணினா 4 கப் ரைஸுக்கு எத்தனை கப் தண்ணி ஊற்றுவாங்க? 12 கப் தண்ணி. கரெக்டாக? அதாவது 1 கப்புக்கு 3 கப் தண்ணி. அப்போ 2 கப்ஸுக்கு 6, 3 கப்ஸுக்கு 9, 4 கப்ஸுக்கு 12. இப்போ என்ன அது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 4 3s are 12. அப்போது 12 tumblers ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 9th சம். இஃப் அ மேன் வாக்ஸ் 3 kilometer in 15 minutes then he walks dash kilometer in 45 minutes. அதாவது 15 மினிட்ஸில் வந்து 3 கிலோமீட்டர் நடந்தால் 45 மினிட்ஸில் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது 15லேருந்து 45 எப்படி வந்துச்சு? 15 3s are 45. ஸோ அதே நம்பர் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 கிலோமீட்டர். அதாவது 15 கிலோமீட்டர் வந்து 15 மினிட்ஸில் 3 கிலோமீட்டர். அப்போ நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸில் 6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸில் 9 கிலோமீட்டர். புரியுதா? ஸோ 9 கிலோமீட்டர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம். Using number 3 4 9 12 choose the two ratios that are in proportion from the following.
ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன் எப்போ இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஆப்ஷனில். இதில் எது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அது ஆப்ஷன் தான் கரெக்டு. இதை வந்து ரேஷியோவில் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து இந்த 3:4 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 9:12ன்னு சொல்லிட முடியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் எது மீன்ஸ் இதில்? இது மீன்ஸு, இது எக்ஸ்ட்ரீம்ஸு. கரெக்டாக இது மீன்ஸு, இது எக்ஸ்ட்ரீம்ஸு, இது மீன்ஸு, இது எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா சேம் ஆன்சர் வரணும். ஸோ 9 4s are 36 வருது, 3 12s are 36 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தலாம். 3 4s are 12 வருது, 9 12s are கண்டிப்பாக 12 வராது. அப்போ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 3 4s are 12, இங்கேயும் 9 12s are 12 வராது, அப்போ வராது. நெக்ஸ்ட்டு 3 9s are வந்து 36, 4 12s are வந்து 48 வரும். அப்போ இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஞாபகம் இருக்கா? அதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நம்பர், ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். 11th சம். Rajan wants to buy 5 balls from a sports shop. If a dozen balls cost 120, how much should Rajan pay to 5 balls? அதாவது ராஜனுங்கிறவங்க வந்து 5 balls வந்து ஷாப்லேருந்து வாங்குறாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டசன் பால்ஸ் வந்து ₹120. அதாவது 12 balls. கரெக்டாக? டசன்னா 12 balls. ஸோ காஸ்ட் ஆஃப் 12 balls வந்து ₹120. அப்படின்னா 5 balls வாங்க எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் 5 balls வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் 1 ball எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் காஸ்ட் ஆஃப் 5 balls நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 ball ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஞாபகம் இருக்க, இது வந்து யூனிட்டரி மெத்தட். அப்போ காஸ்ட் ஆஃப் 1 ballங்கும் போது 120/12. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 ball என்ன வரும்? ₹10. 12 ones are 12 10s are. டிவைட் பண்ணால் 10 வருமா? அப்போது இதை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் 5 balls வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் 5 balls இஸ் ஈக்குவல் டு 5 into 10 will be ₹50. கிளியர்? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து 12th சம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் டு த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபிகர். ஸோ இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், ஷேடடுக்கும் டோட்டல் ஏரியாவுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது எதுவுமே கொடுக்கல, சைடெலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளே ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். இதை வந்து 1 யூனிட் ஸ்கொயருன்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 1 யூனிட் ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். எத்தனை ஸ்கொயர் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 4 ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் அ 4 shaded square is equal to என்ன வரும்? 4 into side வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 4 into 1 வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? 1ன்னு எடுத்ததுனால 4 அதாவது ஒரு ஸ்கொயருக்கும் வந்து 4 வரும். இதுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன், இடம் விடலை, அதனால் நான் இப்படியே எழுதுகிறேன். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து நான் 1 யூனிட்டுன்னு எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, 1 யூனிட் இல்லை, நீங்கள் சைடு எஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். வேரியபிள் கூட எடுத்துக்கலாம். அப்போது ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 into S. 4 into சைடுங்கும் போது 4 into 1 வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இங்கே வந்து இதில் வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 4 யூனிட்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் த 4 ஷேடட் ஸ்கொயர் என்ன வரும்? 4 into 4 வந்துச்சுன்னா 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஷேடட் வந்து 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ வரும்? ஏன்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபிகர், டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபிகர் அப்படிங்கும் போது எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. அப்போ இந்த பக்கம் 4 4 4 4 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து 16 ஸ்கொயர்ஸ் இருக்கா? அப்போது 16 ஸ்கொயர்ஸ் இன்ட்டு ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 4 யூனிட்ஸ். ஸோ என்ன வருது? 64 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ நம்ம வந்து ரேஷியோ எழுத சொல்லியிருக்காங்க. ரேஷியோ வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா,
area of the shaded portion to the total area. So area of the shaded வந்து 16 is to total area வந்து 64. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 16 1s are 16, 16 4s are வந்து 64 வரும். அப்போ 1:4 தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நீங்கள் வந்து நான் வந்து 1 யூனிட்னு எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், 2 யூனிட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, இல்லைனா நீங்கள் எஸ்ன்னே கூட எடுத்துக்கலாம் ஜென்ரலாக. பட் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி 1 எடுத்திங்கன்னா எல்லா ஸ்கொயரும் 1 1 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் 12th சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 13th சம் பார்த்துடலாம். That sides of a squares A and B are 2, 4 respectively. அதாவது sides of a square A and B are 2 and 4 respectively. அதாவது ஸ்கொயர் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஏவோட சைடு வந்து 2, ஸ்கொயர் பியோட சைடு வந்து 4. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ்? இதோட ஏரியாவுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா சைடு இன்ட்டு சைடு. அப்போ சைடு வந்து 2, side of a square A வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைடு ஆஃப் ஸ்கொயர் B வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம போட வேண்டியதான். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ நம்ம கண்டுபிடிச்சா என்ன வரும் 2 இன்ட்டு 2. அப்போ என்ன வரும் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே யூனிட்ஸ் எதுவுமே கொடுக்கலனால நான் ஜென்ரலாக அதே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பி போட்டிங்கன்னா என்ன வரும் ஸ்கொயர் பியோட சைடு வந்து 4. ஸோ 4 இன்ட்டு 4 வந்து 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ்? அது ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 4:16. 4:16. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 1s are 4, 4 4s are 16. ஸோ 1:4 is the correct answer. ஓகே, கொஷின் உங்களுக்கு புரியுதா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ்? அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 13th சம்மை. நெக்ஸ்ட்டு 14th சம் பார்த்துடலாம். Find the ratio of the number of sides of the square to the number of edges of a cube. அதாவது இதுவும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் த கியூப். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு வந்து எத்தனை சைடு இருக்குது? 4 சைட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் அ கியூப். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் அ கியூப். கியூபுக்கு வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், எட்ஜஸ்னால் என்னன்னு தெரியும்? லைன் செக்மெண்ட். ஸோ ஒரு கியூப் பார்த்திங்கன்னா 1 2 3 4. அதே மாதிரி இப்போ ஒரு கியூப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்கள். மேலே 4 எட்ஜஸ் இருக்கும், கீழே 4 எட்ஜஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போ சைடில் 2 எட்ஜஸ். ஸோ டோட்டலாக 4 + 4 8, 8 + 4 வந்து 12 எட்ஜஸ் வரும். அப்போது இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ratio is equal to ratio of the number of sides of the square is to edges of the cube. அப்போ 4:12. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 1s are 4, 4 3s are 12. ஸோ 1:3 is the correct answer. ஓகே, நெக்ஸ்ட்டு 15th sum. A gets double of what B gets and B gets triple of what C gets. Then find A is to C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷனை கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கலாம். A gets double of what B gets. அதாவது double of what B gets அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 into B. இதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா B gets triple of what C gets. Triple of what C gets. Then find A is to C. அப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம ஏவையும் சியும் கம்பேர் பண்ணுற மாதிரி எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா A is equal to இந்த B இருக்க இடத்துல 3Cயை போடலாமா? அப்போ தான் ஏக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் இந்த B இருக்க இடத்துல சீன் நம்மளுக்கு வரும். அப்போ 2 into இந்த B இருக்க இடத்துல 3C போட்டால் A is equal to 2 3s are 6C வருது. இப்போ வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். A is to Bக்கு வந்து A is to Cக்கு வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு பாருங்கள். இது நம்ம எப்படி எழுதலாம்? A/6ன்னு எழுதலாமா? A/6 is equal to Cன்னு எழுதலாமா? C/1ன்னு எழுதலாமா?
அப்படி தான் A1 A into 1 6 into C இது அப்படி தான் இது வந்துச்சு கரெக்டாக. இல்லைனா நீங்கள் இது கொண்டு வராமல் வேரியபிளை மட்டும் நம்ம கொண்டு வரலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு A/C தான் வேணும். அப்போ A/Cன்னு இருந்தால் தான் அந்த ஈஸ்டூவில் எழுத முடியும். அப்போ இந்த 6 இங்கேயே இருக்கட்டும், 6/1 எழுதிக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த Cயை மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டெப் வேண்டாம் உங்களுக்கு வைங்க, இந்த Cயை மட்டும் இந்த பக்கம் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ என்ன வரும், A/C is equal to 6 மட்டும் இருக்கும், by 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ this implies என்ன எழுதலாம், A/C is equal to 6:1 கரெக்டாக. A/C இதோட ஃப்ராக்ஷன் தானே, இது ஃப்ராக்ஷனை வந்து ரேஷியோவில் எழுதலாம். அப்போ A/C is equal to 6:1. ஓகே, இந்த ஸ்டெப் எழுத வேண்டாம். புரியுதா? இந்த Cயை நான் அப்படியே டிவிஷனில் கொண்டு வந்திருக்கேன். 6 அந்த பக்கமே இருக்குது. ஸோ by 1 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம் தான். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 16th சம் பார்த்துடலாம். If rupees 2000 is divided among Bharati and Anbu in the ratio 3:2, then find Bharati's share அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2000 ருபீஸை வந்து பாரதிக்கும் அன்புக்கும் வந்து 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது பாரதியோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஒன் வேர்டு போட்டோலே அதே மாதிரி தான் டோட்டல் பார்ட் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டோட்டல் பார்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 + 2 = 5. இப்போது பாரதி ஷேர், அப்போ 2000 இஸ் டிவைட் அமாங் பாரதி அண்ட் அன்பு. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் தான் பாரதி, செகண்ட் பார்ட் வந்து அன்புக்கு. கரெக்டாக இவங்க கொஷனில் வந்து பாரதியோட பார்ட் தான் கேட்குறாங்க. அப்போ பாரதியோட ஷேர் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாரதி ஷேர் which is equal to 3 பார்ட் தான் பாரதிக்கு. கரெக்டாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாரதிங்கிற நேம் தான் இருக்குது. அப்போ 3 பார்ட் அவுட் ஆஃப் 5 இன்ட்டு டோட்டல் வந்து 2000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 1s are 5, 5 4s are 20, 2 0. அப்போது 3 × 400 which is equal to என்னது, ₹1200. ஸோ பாரதியோட ஷேர் வந்து 1200. இதுவே அன்போட ஷேர் கேட்டாங்கன்னா இந்த 2000லேருந்து 1200 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்போட ஷேர் வந்து கிடச்சிரும். ஓகே, கேட்கல கொஷனில், ஸோ போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு 17th சம். The present age of the father is 42 years and the son is 14 years. Okay, then find the ratio between the fathers to the son when the son was 12 years old. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாதர்ஸ் அண்ட் சன்னோட ஏஜ். ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 42 இயர்ஸ் இருக்கும் போது சன்னோட ப்ரெசன்டேஜ் வந்து 14 இயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ரேஷியோ, ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் ரேஷியோ பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 42:14 நான் எழுதுனேன்னா டிவைட் பண்ணலாமா இதை. ஸோ என்ன பார்ட் வரும்னு பாருங்கள், இது கேன்சலேஷன் பண்ணால் 42/14 வந்து கேன்சலேஷன் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இல்லைனா டிவைட் பண்ணிக்கோங்க 14, 7 2s are 14, நீங்கள் வந்து 21 மறுபடியும் கேன்சல் பண்ணால் 2 1s are 2 3s are. அப்போ என்ன வருது நம்மளுக்கு 3:1 வருது ரேஷியோ. அப்போது சன்னோட ஒரு பார்ட் வயசுக்கு 3 மடங்கு இருக்குது ஃபாதரோட ஏஜ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த ஃபாதர்ஸ் டு த சன் வென் த சன் வாஸ் 12 years old. அப்போ சன் வந்து இது வந்து given in the question. அப்போது நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, சன் வந்து 12 இயர்ஸாக இருக்கும் போது ஃபாதர் வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னு அந்த ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ எப்படி பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கிறது, சன் வந்து 1 இயராக இருக்கும் போது 1 இயராக கிடையாது, இது 1 மடங்குக்கு 3 பார்ட் அதிகமாக இருக்கார். அப்போது இது வந்து 12 இயர்ஸ் இருக்கும் போது அப்போ என்ன அர்த்தம், அப்போது இந்த 14க்கும் 12க்கும் ரிலேஷன் என்னென்னு பாருங்கள், இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் இது வரும். அப்போ 14 இயர்ஸோட 3 மடங்கு அதிகம்னா என்ன அர்த்தம், 3ஐ மல்டிப்ளை பண்ணால் இது வரும். அப்போது 12 இயர்ஸ் இருக்கும் போது ஃபாதர் வந்து 12 3s are 36 years. புரியுதா? ஸோ இந்த இதை ரேஷியோ எப்படி எழுதலாம், 36/12. அப்போது 3:1 சேமாக தான் வரும். ஓகே, ரெண்டுமே எல்லாமே சேமாக தான் வரும். 12 1s are 12, 12 3s are 36. ஓகே, எல்லாமே 3:1. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த ஃபாதர் டு த சன் வென் த சன் வாஸ் 12 years old. ஸோ எத்தனை வயசு சன்னுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, ஃபாதர்ஸ்க்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அவங்களோட ரேஷியோ வந்து என்னது 3:1 தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு 18th சம் பார்த்துடலாம்.
Kalaivani saves rupees 500 in 5 days. How much amount she can save in 15 days? So Kalaivani வந்து 5 daysக்கு 500 rupees. So amount saved by Kalaivani in 5 days. So 5 days வந்து rupees 500 வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போ how much amount she can save in 15 days? So amount saved by Kalaivani in 15 days. அப்போ 15 டேஸ்க்கு எவ்வளோ? 5 டேஸ்க்கு 500னா அப்போ 10 டேஸ்க்கு 1000 கரெக்டாக? அப்போ 15 டேஸ்க்கு 1500 ருபீஸ். அப்போ rupees 1500. இப்படியே டேரெக்டாக கூட இந்த சம் போடலாம். இல்லைனா வந்து 1 டேக்கு வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 500 by 5 rupees 100ன்னு வரும். அப்போ 15 டேஸ்க்குங்கும் போது 15 into 100. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வைஸும் போடலாம். இல்லை டேரெக்டாக இது ஈஸியாக தான் இருக்குது, டேரெக்டாக போடலாம். அப்போ டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 19th sum. Rani brushes her teeth twice a day on all days in a week. ஸோ ராணி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுறாங்களா, ஒரு வீக்கில் எல்லா நாளும் 7 டேஸும் ப்ரஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜா brushes his teeth only once a day on all days in a week. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராணி அண்ட் ராஜா ப்ரஷ் தேர் டீத் இன் அ வீக்? ரேஷியோவில் எழுத சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராணி ப்ரஷஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ், அப்போ வீக். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராணி ப்ரஷஸ் அ வீக் எப்படி எழுதலாம்? 2 into 7, அப்போ 14 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராஜா brushes a week, அப்போ 7 தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ப்ரஷ் பண்ணுறான். அப்போ 1 வீக்குங்கன்னா 7 டைம்ஸ் தான். 7 டைம்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கொஷனில், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராணி அண்ட் ராஜா? ஸோ ரேஷியோ ஆஃப் ராணி டு ராஜா. அப்போ ராணி வந்து 14 டைம்ஸ், ராஜா வந்து 7 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 7 1s are 2. ஸோ 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 20th சம் பார்த்துடலாம். PQRS are rectangles whose ratios of length are 1:2, 2:4, 4:8, 8:16. அதாவது PQRS ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ Pயோட ரேஷியோ இது, Qவோட ரேஷியோ இது, Rோட ரேஷியோ இது, Sஓட ரேஷியோ இது. என்ன ரேஷியோ அப்படின்னா ரேஷியோ ஆஃப் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போது 1:2னா லென்த்து பிரெத். அப்போ லென்த்து வந்து 2ஆக இருக்கும்போது பிரெத் வந்து 1, லென்த்து வந்து 4ஆக இருக்கும்போது பிரெத் வந்து 2. ஸோ அதான் இதோட மீனிங் ரெஸ்பெக்டிவ்லி. செக் வெதர் த ரேஷியோஸ் ஆஃப் தேர் ஏரியாஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷனல் ஆர் நாட். அதோட ஏரியா வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதோட ஏரியா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் ஒன்லி P/Q இஸ் ப்ரப்போர்ஷனல் டு Q/R. அதாவது ஏரியா ஆஃப் த P இஸ் ஈஸ் டு ஏரியா ஆஃப் த Q. இது மட்டும் செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQRS கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1:2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது இது 1 பார்ட், இது 2 பார்ட். அதே மாதிரி Qக்கு வந்து இது 2 பார்ட், இது 4 பார்ட். Rக்கு வந்து இது 4 பார்ட், இது 8 பார்ட். Sக்கு வந்து இது 8, இது 16. ஸோ லென்த் பிரெத்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் P, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் Q, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் R, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் S கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்கு தான் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர் ஏரியாஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷனல் ஆர் நாட். ஓகே, புரியுதா? ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தெரியும் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் P என்ன வரும்? L into B. அப்போ 2 into 1 வந்து 2.
யூனிட் எதுவுமே கொடுக்கல, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் Q அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 4, ஸோ 2 4s are 8. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் R அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 8, இங்கே இருக்குல்லையே அதான் நான் கண்டுபிடிக்கிறேன். 8 4s are 32. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் S அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 into 16, 128. ஸோ இதுதான் இப்போ ஏரியா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரப்போர்ஷனலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது 3 நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு P is to Q, Q is to R கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து P is to Q is proportional to Q is to R. ஓகே, இப்போ Pயோட ஏரியா Pயோட ஏரியா வந்து 2 is to Qயோட ஏரியா வந்து 8 is proportional to Q வந்து 8 is to R வந்து 32. புரியுதா? இப்போ இது ப்ரப்போர்ஷனலாக இல்லையான்னு தெரியுது இல்லையா? மீன்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன எழுதலாம், இன் அ ப்ரப்போர்ஷன் ப்ராடக்ட் ஆஃப், சாரி வேண்டாம் இங்கே எழுதுகிறேன், in a proportion product of means is equal to product of extremes. அப்போ product of meansங்கும் போது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 8 into 8, இங்கே வந்து 2 into 32, அது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஸோ மீன்ஸ் வந்து 8 into 8, இங்கே வந்து 2 into 32, ஸோ 8 8s are 64, 2 into 32 64. எஸ், ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது, செக் பண்ணியாச்சு நம்ம. அடுத்தது Q is to R is proportional to R is to S ஆன்னு பார்க்கணும். அடுத்தது Q is to R is proportional to R is to S. ஸோ Qவோடது பார்த்தீங்கன்னா 8 32, அடுத்து 32 is to 128. ஸோ 8 is to 32 is proportional to 32 is to 128. ஸோ அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் is equal to ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். So 8 into 128 which is equal to 32 into 32. So multiply பண்ணா என்ன வரும்? So இது ரெண்டுத்தையும் multiply பண்ணாலும் 1024 வருது, இது ரெண்டுத்தையும் multiply பண்ணாலும் 1024 வருது. So true தான். Next அடுத்த செக் வந்து R is to S is proportional to P is to Q. என்ன சொல்லியிருக்காங்க, R is to S is proportional to P is to Q. ஸோ இப்போ R is to S, R is to S என்னது, R வந்து 32, S வந்து 128 is proportional to P is to Q. ஸோ P வந்து 2, இது வந்து 8, 2 is to 8. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ 32 into 8 which is equal to 128 into 2 வரணும். ஸோ 8 2s are வந்து 16, 6 balance 1, 8 3s are 24, 25. இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். 8 2s are 16, 6க்கு பேலன்ஸ் 1, 2 2s are 4, 5 256. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் வருது, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த 20th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த 4th ஒர்க் ஷீட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் 5th ஒர்க் ஷீட் பார்ப்போம். Until then, bye students.